அன்பார்ந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு தகவலை ஒன்று கூறுகிறேன். கவனமாக கேட்டு செயல்படுத்தினால் நன்மை அடைவீர்கள் என்று கருதுகிறேன். நாங்கள் சமைப்பதற்கு லாரியில் விற்கும் தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒரு குடம் என்று 2 குடம் வாங்கி 14 ரூபாய் செலவு செய்வார்கள். அந்த தண்ணியில் சாதம் வடித்தால்தான் சாதம் மென்மையாக இருக்கும். மற்ற தண்ணியில் வடித்தால் வீட்டில் உபயோகப்படுத்தும் இந்த போர் தண்ணியெலாம் உபயோகப்படுத்தோம்னா மஞ்சளாக இருக்கும். அதனால் தினமும் நான் வாங்கின்னு இருக்கணும். இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் நானும் என் மனைவியும் வயதானவர்களாக இருக்க காரணத்தினால லாரியில் வர்றவங்க தண்ணியை வாங்கிட்டோம். அந்த தண்ணி விற்பவரை கொண்டு உள்ளே இருந்து வைப்பான்னு சொல்லி சொன்னோம். அது என் வேலை இல்லைங்கன்ட்டு அப்படி ரோட்லேயே வச்சுட்டு போயிட்டார். எங்களால் யாராலையும் தூக்க முடியாது. ஆனால் அதுவே அவர் தந்தை இருந்தாலும் அது செய்திருப்பார். இவர் இளம் வயது இல்லையா, வீட்டுக்கு அதை செய்ய முடியுமா என்று தோன்றியிருப்பாரோ, இல்லை இவர்களுக்கு ஏன் செய்யணும்னு நினச்சிருப்பாரோ தெரியல. ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு நன்மையை செய்தார். மறுநாளே எங்கள் சகலபாடியின் மகன் இந்த இப்போ முதல்ல பார்த்தீங்க பாருங்க தண்ணி சுத்திகரிப்பு மிஷினை அவன் அதை போடுற வேலை செய்கிறான். அவன்கிட்ட தகவல் கொடுத்தோடனே நான் மாட்டி விடுற சித்தப்பான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்தரமே கொண்டு வந்து வீட்டில் மாட்டி விட்டுட்டோம். மாட்டி இப்போ 6 மாதம் ஆகுது. இதில் தண்ணி சுத்தமாக வருது. 3 மாதத்துக்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்குறான். இப்போது மறைமுகமாக எங்களுக்கு 16 ரூபாய் மிச்சம் பண்ணார் அந்த லாரி ஓட்டுநர் தண்ணி விற்பவர். மெயின்டெனன்ஸு 1 வருஷம் பிரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்ணிட்டு போயிட்டார். உங்களுக்கு ஒரு தகவல் முக்கியமானது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் அந்த தண்ணி ரொம்ப உடனே லைட் எரியும், மோட்டரை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் தண்ணி ரொம்ப படியாக இருக்கும். அந்த வடிகட்டுற தண்ணி வெளியே போயினே இருக்கும், வீணாக போயின்னு இருக்கும். இதை நீங்கள் மோட்டரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணி வடிகட்டுவது நிற்கும், மோட்டர் லைஃப் வரும். இந்த தண்ணியை மறு உபயோகத்துக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வடிகட்ட தண்ணியை போக மீறி தண்ணியை இப்படி செய்யும்போது இன்னும் கவனமாக இருக்கணும். என்னன்னா இதை நீங்கள் ரெகுலராக மறக்காமல் செய்யணும். காலையில் எழுந்த உடனே இதை போட்டுக்கணும். இல்லையா ராத்திரியே டேங்கை ஃபில்லப் பண்ணி வைக்கணும். அந்த பியூரிஃபைடு மிஷினில் தண்ணி